நான் உங்கள் இதய மருத்துவர் டாக்டர் திலீபன் மருத்துவமனை, துர்காலயம் ரோடு, திருவாரூர். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஆஞ்சியோகிராம், ஸ்டென்ட்டு, பைபாஸ் இல்லாமல் உங்களோட இதய நோயை சரி செய்ய முடியுமா? இது கண்டிப்பாக இதெல்லாம் எல்லாருக்குமே அவசியமா அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக அதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். முதல்ல ஒரு அட்டாக் வந்தவங்களுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணணுமா, அட்டாக் வராதவங்களுக்கு பண்ணணுமா? அட்டாக்னு ஒன்று வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஆஞ்சியோகிராம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை விட்டுடலாம். நாங்கள் அட்டாக் வராதவங்க அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இசிஜியில் சேஞ்சஸ் இருக்கிறவங்க, எக்கோவில் சேஞ்சஸ் இருக்கிறவங்க, அதில் ட்ரெட்மில் பாசிட்டிவாக வந்தவங்க, அதில் நெஞ்சு வலி இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஆஞ்சியோகிராம் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலான மக்களுக்கு அது தேவை கிடையாது. இதை சில பேர் சில மருத்துவர்கள் கூட இதெல்லாம் பாசிட்டிவ் ஆச்சுன்னா உடனே இங்கே ஆஞ்சியோகிராம் பண்ணுங்கன்னு உங்களுக்கு அறிவுரை கூறுறாங்க. ஆனால் சமீபத்திய ஆராய்ச்சிகள் படி இது கண்டிப்பாக தேவை கிடையாது. அது இல்லாமலே மருந்துகள் மூலியமாக இது சரி செய்ய முடியும். மருந்துகளை முக்கியமாக பிபி மருந்து, சுகர், கொலஸ்ட்ரால் இதையெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு இந்த அட்டாக் வரதை நம்ம தடுக்க முடியும். இதெல்லாம் மீறி இதை மட்டும் இல்லாமல் சில லேட்டஸ்ட்டு மருந்துகள்லாம் வந்திருக்கு இந்த ஹார்ட் அட்டாக்கை தடுக்கிறதுக்கு, நெஞ்சு வலியை குறைக்கிறதுக்கு. இதெல்லாம் மீறி நெஞ்சு வலி வருதுன்னா அப்போ வேணால் நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்கலாம். எனவே எடுத்தோடனே ஒரு இசிஜி சேஞ்சஸ் இருக்குது, இல்லை ஒரு நெஞ்சு வலி வருதுன்னா உடனே போய் ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணுறதுங்கிறத மக்கள் தவிர்த்து கொள்ளலாம். அதை விட்டுட்டு ஒரு நல்ல இதய மருத்துவத்தை காமிச்சு ஆஞ்சியோகிராம் இல்லாமலேயே என்ன வகையான சிகிச்சை செய்ய முடியும்னு நீங்கள் கேட்டு நல்ல ஒரு அறிவுரை பெற்று சிகிச்சை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.